டெலிபோன் மணி அடிக்கு, யாருன்னு பாருங்க, நான் கீழே போறேன். ஹலோ, ஓ அம்மாவா? என்னம்மா? கார் அனுப்புறேன், உடனே வா. அப்படியே ஒரு வாரம் இங்க தங்குற மாதிரி வா. என்னம்மா, என்ன விஷயம்? பிறந்த வீட்டுக்கு விஷயம் இருந்தாதான் வரணுமா? நீ என்ன பண்ணுவ? உனக்கு தான் சுதந்திரமே இல்லையே. இல்லம்மா, இப்ப கூட அங்க வர்றதுக்காகத்தான் பேக் பண்ணி ரெடியா இருந்தேன். அவர் அத்தை தான் சொன்னாங்க, ஏன் போற இங்கே இருன்னு. நானும் சரின்னுட்டேன். மறுபடியும் போறேன்னு சொன்னா அது நல்லா இருக்காதுமா. லலிதா, கொஞ்சம் இங்க வாமா. கொஞ்சம் இருமா, கீழே அவர் அத்தை கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அத்தை அத்தை ஏன் தான் அப்படி அவளை கண்டு நடுங்கிறாளோ? வாமா. என்னம்மா? லலிதா, சாரதா அக்கா அவங்க மகனுக்கு அவசரமா தந்தி கொடுக்கணுமா, கொஞ்சம் எழுதி கொடுத்துருமா. அம்மா, மேல போன்ல எங்க அம்மா இருக்காங்க, நான் அப்புறமா வந்து பேசுறேன், சொல்றீங்களா? சரிம்மா. உங்க மகன் பேருங்க? டிஎன் சண்முகம். டிஎன் சண்முகம். ஆமா. லலிதா, மறுபடியும் சொல்றேன், மாப்பிளைக்கு அம்மாவா இருந்தாலும் கொஞ்சம் பயப்படலாம். இவ அந்த வீட்டுல எப்பவோ பிறந்தவ, புருஷனை பரதேசியா போக விட்டவ, வாழா வெட்டி. இவங்களுக்கு எல்லாம் சமைச்சு பொண்ணுங்கிற தலைவிதி உனக்கு கிடையாது. நீ மீனாட்சி அம்மா மக, நீ ராணியை போல வாழ வேண்டியவ. அவளை பத்தி நீ கவலைப்படாத. நான் உன்னை இங்க வர சொன்ன காரணம், நம்ம பாலுவுக்கு நல்ல இடத்துல ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. அவங்க எல்லாம் நாளைக்கு இங்க வர போறாங்க. அவங்க எல்லாம் வரும்போது நீ இங்க இருந்தனா எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். நானு லலிதா இல்லம்மா, சங்கரோட அத்தை. காரை அனுப்பிச்சு வைங்க, லலிதா வருவா. அம்மா, அம்மா, உன் தம்பிக்கு கல்யாணம் பேசி யாரோ வர்றாங்களா? உங்க அம்மா உன்னை அனுப்பி வைக்க சொன்னாங்கம்மா, புறப்படு. பாலுக்கா கல்யாணம்? ஹாப்பி நியூஸ் அம்மா, ஹாப்பி நியூஸ். என்னங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. 2 நாள்ல திரும்பி வந்துடுவேன். முதல்ல போகணும்னு நினைக்கல, ஆனா சந்தோஷமான சமாச்சாரம் கேட்டா நீங்க கூட சந்தோஷப்படுவீங்க. நீங்களே என் கூட வரைய சொல்லுவீங்க. இது நான் படிக்கிறாரு, இங்க யாரும் வந்து என்ன தொந்தரவு செய்யறது எனக்கு பிடிக்காது. நான் யாரோவா? இந்த வீட்டுல நான் வரக்கூடாத இடம் கூட உண்டா? உங்க மனைவி இல்லையா? கணவன் மனைவிங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் வெறும் லேபிள் தான். அந்த லேபிளுக்காகத்தான் இப்ப நாம 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம். ஒரே வீட்டுல இருக்கிறது வேற, அந்யோன்யமா இருக்கிறது வேற. இனிமே நீ எங்க வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் போகலாம். இனிமே இதுக்கு என்னுடைய அனுமதி உனக்கு தேவையில்லை. கணவன் மனைவிங்கிறது இனிமே காட்சி மட்டும்தானா? உறவில்லையா? சொர்க்கம் இவ்வளவு சீக்கிரம் நரகமா மாறிடுமா? மாப்பிள்ள, நீங்க ரொம்ப மோசம். என்ன மாமா அது, ஏதாவது ஒரு வெடிகுண்ட தூக்கி போட்டுட்டே இருக்கீங்க. பின்ன என்ன மாப்பிள்ள, என் சொத்தை பூரா உங்க பேர்ல எழுதி வச்சுட்டேன். அதுல ஒரு பகுதியை தர்மம் பண்ணுங்க, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க என்ன கருமியா? மாமா, இது உங்க மக வாணியை சேர வேண்டிய சொத்து. சரி, நீங்க எனக்கு எழுதி வச்சதே எனக்கு பிடிக்கல. சரி, நீங்க பார்த்து யாராருக்கு தர்மம் பண்ணணும்னு சொல்லுங்க, உடனே ஒரு செக்கில கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். மாப்பிள்ள, வாணி 3 மாசம் படிச்ச காலேஜுக்கு 3 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்கறதா நான் தீர்மானம் பண்ணிட்டேன். வெரி குட், தேங்க்ஸ். எங்க காலேஜுக்கா? உங்க காலேஜா? அது எப்படி? அதான் வாணி படிச்ச காலேஜ். வாணி வேற, நான் வேறயா? அதான் எங்க காலேஜ். ஆமாப்பா. ஏ ஏ
ஏன் இருட்டது கூட தெரியாம இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேப்பா. சங்கரா, நான் ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஊருக்கா? எந்த ஊருக்கு? நான் வாழ்க்கப்பட்ட ஊருக்கு. எனக்குன்னு ஒரு புகுந்த வீடு இருக்கு இல்லையா, நிச்சயம் இருக்கிற கொஞ்ச காலத்தை அங்க கழிக்கலாம்னு பாக்குறேன். ஏன் உங்க மனசு புண்பட முடியாது? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க மறைக்கிறீங்க. மறந்து போன ஊரு, கூடாதுன்னு ஒதுக்கி வச்ச வீடு, இதெல்லாம் இப்ப உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா நிச்சயமா இங்க ஏதோ நடந்திருக்கு. அதுதான் வீரஜம். நீங்க சும்மா இருக்கு, மனசு கேட்கலையம்மா. சங்கரா, இந்த மகாலட்சுமி போய் உன் மாமியா வாழா விட்டு புருஷனை பரதேசியா போக விட்டவன் அப்படி எப்படின்னு கண்டபடி போன்ல திட்டிருக்காப்பா. ஓஹோ, அவங்க என்னத்தான் கஷ்டப்படுத்துறாங்கன்னா இப்ப உங்களையும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சாங்களா? ஏத்த அவங்க என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? இது உங்க வீடு இல்ல சங்கரா, அவங்க என்ன நோக்கத்தோடு சொன்னாலும் அதுல ஒரு உண்மை இருக்கு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் புகுந்த வீட்டுல வாழ்றதுதான் பெண்களுக்கு பெருமை. Sometimes the things happen for the good. Definitely. Otherwise people never meet, you know. Sure. பொண்ணு அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளை எப்ப பொண்ணை பார்க்கணும் சொல்றாரோ உடனே சொல்லுங்க, அமெரிக்காவில இருந்து வர வைக்கிறேன். பாலு, நீ என்ன சொல்ற? பொண்ணை வர வைப்போமா? இல்ல நீயே அமெரிக்காவுக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துறியா? அதெல்லாம் என்னத்துக்கா? அம்மா தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணை பார்த்திருக்காங்களே. அம்மாக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. மீனாட்சி, அப்புறம் என்ன பேச்ச உறுதிப்படுத்திடுவோமா? சரிங்க. உன் வாழ்வு என்னோடுதான், என் வாழ்வு உன்னோடுதான். ஹலோ. எனக்கு தெரியும், நான் இல்லாம உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு. ஹலோ ஹலோ. லலிதா, வாங்கம்மா. என்னம்மா? சங்கரோடைய அத்தை ஊருக்கு புறப்பட்டு போறாங்களாம். இதெல்லாம் அவங்க சொந்தமான நகையா, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் இப்ப கொடுத்து அனுப்புறாங்க? அவங்க இனிமே இங்க வரவே மாட்டாங்களாம். வரமாட்டாங்களா? எப்ப புறப்பட்டாங்க? இப்பதான் வீட்டை விட்டு புறப்பட்டு போறாங்க. இன்னொரு ஸ்டேஷன்ல இருப்பாங்க. அவங்க போக கூடாது. நான் போக விட மாட்டேன். லலிதா, லலிதா. அத்தை எங்க என்ன? நான் சொல்றது காதுல விழல? காதுல விழுது, கருத்துல விழல. உண்மை. யாருடைய சுக துக்கங்களுக்குமே இடமளிக்காத அருமையான உள்ளமாச்சே உங்க உள்ளம்.
அங்க யார் குரலும் விழாது. ஆனா நீங்க பதில் சொல்லாம நான் விட மாட்டேன். அத்தை எங்க போனாங்க? ஏன் போனாங்க? உங்க வரட்டு கௌரவத்துக்கு அவங்களையும் பலியாக்கிட்டீங்களா? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் உங்க மனைவி. பரிதாபம். அந்த உறவை நாம ஞாபகப்படுத்திக்க வேண்டியது. வளர்த்து காலமெல்லாம் கட்டி காத்த அந்த அத்தையே விடை கொடுத்து அனுப்பிட்டீங்களே. மனைவிங்கிற ஞாபகத்துக்கு விடை கொடுக்கறதா உங்களுக்கு சிரமம். உங்களுக்கு அத்தை தேவையில்லாம இருக்கலாம். ஆனா அவங்க எனக்கு ரொம்ப தேவை. அவங்கள பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. வேற யாரையும் விட என்ன அதிகமா நேசிச்ச ஒரு மனித உயிர் அவங்கதான். அவங்க உன்னை நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் உன் மேல உள்ள அன்பு அல்ல, என் மேல உள்ள அன்பு. பசுவுக்கு ஆகாரம் கொடுக்கிறது பசுவுக்காகவா? அது தர்ற பாலுக்காக. என் வாழ்க்கையில அவங்களுக்குள்ள அக்கறை, எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணுமேங்கிற ஆவல். அத்தை அவனை ஆதரிச்சாங்க. அது அன்பா எடுத்துக்கிறதோ உரிமையா கொண்டாடுறதோ அதிகப்படுத்திக்கிட்டோம். போய் என் மேல உங்களுக்கு தான் அன்பு இல்ல, மத்தவங்களுக்குள்ள அன்பையுமா மறைக்கணும். அதுல ஒரு இன்பமா? புகுந்த வீட்டுல வாழ முடியாத அந்த அத்தையே பிறந்த வீட்டுல சகல மரியாதைகளோட வச்சுக்கிட்டு இருந்த எனக்கு அவங்க பேர்ல அன்பு இல்ல, உனக்கு மட்டும்தான் அன்புன்னு சொல்றியே, இது என்ன நியாயம்? பல வருஷங்களா இந்த வீட்டுல இருந்தவங்க நீ வந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே இந்த வீட்டு விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு யாரு பொறுப்பு? அப்படின்னா நானா பொறுப்பு? அந்த அன்பு தெய்வத்தை நானா விரட்டுறேன்னு சொல்றீங்க? நீ விரட்டினா என்ன, உங்க அம்மா விரட்டினா என்ன? போய் அபாண்டமா பழி சுமத்துறீங்க. இந்த வீட்டு சாவிய அவங்க கிட்ட இருந்து வாங்கி உன் கையில ஒப்படைக்கணும்னு உங்க அம்மா தலைகீழ நின்னது எனக்கு தெரியாதா? இல்ல உனக்கு தான் தெரியாதா? அவங்க ஆசைப்பட்டது உண்டு, ஆனா அதை நானே தடுத்திருக்கேன். அதுக்கும் இதுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இல்ல. குற்றவாளிங்க குற்றத்தை ஒப்புக்கொள்றது இல்ல. என்ன குற்றவாளி சொன்னீங்க? குற்றங்களை பற்றிய சிந்தனையே இல்லாதவனா, தெரிந்த மனம் உள்ளவனா? ஆணவம், அலட்சியம், அகம்பாவம் அத்தனையும் சேர்ந்த மொத்த வடிவம் நீங்க. மௌனம், சுடுசொற்கள் இதெல்லாம் உங்களுடைய ஆயுதம். அடுத்தவங்களை புண்படுத்தி மகிழ்வது உங்களுடைய தொழில். இந்த வீட்டுக்கு நாடி எடுத்து வச்ச நாளா என்ன நீங்க அலுவலவா சித்திரவதை செய்றீங்க? அந்த கொடுமை என்னால தாங்க முடியாது, என்னால தாங்க முடியாது, தாங்க முடியாது.